தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து 43,000 கன அடியிலிருந்து 32,000 கன அடியாக குறைந்தாலும் வெள்ளப்பெருக்கு தொடர்வதால் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை தொடர்கிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுகுமாரிடம் கேட்கலாம். சுகுமார், விவரங்கள். சிவரஞ்சனி, ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை அளவு சற்று குறைந்துள்ளது. அதே போல கேரளாவில் KRS அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளதால் தற்பொழுது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர் வரத்து வினாடிக்கு 32,000 கனஅடியாக குறைந்துள்ளது. இருந்த போதிலும் கடந்த 5-6 நாட்களாகவே வெள்ளப்பெருக்கு காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி மாவட்ட நிர்வாகம் அருவிகளில் குளிக்கவும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த மழையானது கடந்த ஒரு வாரமாகவே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் சுற்றுலா பயணிகளை தடுத்து நிறுத்திவிடுகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள், அதாவது குறிப்பாக கர்நாடகா பகுதியிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் தடை விதித்து தெரியாமல் இன்று வந்துள்ளனர். இருந்தாலும் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டு அவர்களை அப்படியே திருப்பி அனுப்புகின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. 6 நாட்களாகவே ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் மழையளவு இன்று மேலும் குறைந்தாலும் நாளை அல்லது நாளை மறுநாள் நீரின் அளவு வெகுவாக குறைந்த பிறகு சுற்றுலா பயணிகளை அனுமதிப்பார்கள் என்று தெரிய வருகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுகுமார்.